பாத்து. கண்ணுக்குட்டி மாதிரி தெரிய வேண்டிய வயசுல கண்ணம்மா பெற்ற டெட் பாடி மாதிரி ஆயிட்டியாடா. வந்த இடத்துல கைய கால வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். சார் டாக்டர் கூப்பிடுறாரு. குந்து. வணக்கம் டாக்டர். வணக்கம். இவன் என் பையன். இவரு உங்க பையனா? கலரை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இவன் எங்க அம்மா மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட். என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க டாக்டர். உள்ளூர் கிருஷ்ணன் கோயில்ல இருந்து உடுப்பி கிருஷ்ணன் கோயில் வரைக்கும் அலைஞ்சு திரிஞ்சு தவம் இருந்து பெத்த பையன் இவன். இவனுக்கு கிருஷ்ணன் பேர் வச்சேன். ஆனா இப்ப கிறுக்கன் ஆயிட்டான் டாக்டர். இவனுக்கு லேடி பாடி போபியா வியாதி. கேள்விப்படாத வியாதியா இருக்க டாக்டர். ஏறத்தாழ ஒரு வருஷத்துக்கு முன்னால என் பையன் முன்னால ஏடாவுடமா ட்ரெஸ் பண்ணிட்டு போன பொண்ணை பார்த்து ஒருத்தன் உணர்ச்சி வசப்பட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிட்டான். வானம் பறி போச்சேன்னு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். அத பார்த்த அதிர்ச்சியில இவனுக்கு இந்த வியாதி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இவன் முன்னால எந்த பொண்ணுக்கு சேலை நழுவினாலோ இல்ல ஒதுங்கினாலோ உசு உசுன்னு ஜாட காட்ட ஆரம்பிச்சுட்டான். அத பார்த்து இவன் தான் பொண்ணுங்களை சைட் அடிக்கிறான்னு தவறா நடிச்சு ஊர்ல இருக்கிறவங்க இவனை சக்கையா உதைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. டோன்ட் வரி. இப்படி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு நீங்க பெருமைப்படணும். மை ஒய்ஃப் சொர்ணா. வணக்கம்மா. சாப்பாடு அங்கே வைமா. டாக்டர், இவனுக்கு தான் லேடி பாடி போபியா வியாதி இருக்குன்னு சொன்னேன். உடனடியா ட்ரீட்மெண்ட் கொடுங்க. நோ ட்ரீட்மெண்ட், நோ ட்ரீட்மெண்ட். முதல்ல இவனுக்கு எப்படி ஒரு வியாதி இருக்குன்னு சர்டிபிகேட் வந்தா தர்றேன். கரெக்ட் டாக்டர். இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் போதெல்லாம் இந்த சர்டிபிகேட்டை காட்டுறேன். இல்லைன்னா ஊர்ல இருக்கிறவங்க இவனை அடிச்சே கொன்னுடுவாங்க. போயிட்டு வா சாமி. ஆள விடு. மதுரை மாயாண்டி விலாஸ் நம்ம ஊருக்காரன் ஹோட்டலு. இங்க இருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான். இந்த ஹோட்டல் ஓனர் யாரு? நான் தாங்க. வேற என்ன? மாயாண்டி. மருதேன்னு போட்டிருக்கு. காமன் ஜனங்களை கவர் பண்றதுக்காக சும்மா நாச்சுக்கும் வச்சேன். ஹோட்டல் ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆகுது? ஒரு 2.5 வருஷம் இருக்குங்க. ஒரு நாளைக்கு என்ன வரும்? கிச்சன்ல இருந்து புகை வரும். வருமானம் என்ன வரும் கேட்டா ஒரு 111 ரூபா வந்தா பெருசுங்க. எத்தனை பேர் இங்க வேலை செய்யறாங்க? 10 பேரை வேலைக்கு வச்சேன். ஆனா 5 பேர் தான் வேலை செய்யறான். மிச்சம் 5 லீவ் போட்டுறான். ஆமா, சுத்து முத்தும் பார்த்துட்டு இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களே, நீங்க யாருன்னே சொல்லலையே. உங்களுக்கு என்ன வேணும்? நானா இன்கம். இரு, எனக்கு இன்கம் குறைஞ்சு போச்சு. ஒரு அவிச்ச முட்டை வேணும்னு சொல்ல வந்தேன். ஒரு அவிச்ச முட்டை வேணுமா? நான் என்னமோ இன்கம் டாக்ஸ் ரைடு நினைச்சு வேலை வளர்த்து போயிட்டேன். போடா உள்ள. ஒரு சிங்கிள் அவிச்ச
பார்வையா இருக்கு. பார்வை நெருப்பாவில் இருக்கு. ஏய் 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 என்ன கிளம்பிட்ட? கிளம்பணும்னு தோணுச்சு, கிளம்பிட்டேன். ஏன் தோணுச்சு? தோணுனா தானே கிளம்ப முடியும். என்ன ரொம்ப நேரமா குறு குறு குறுன்னு பாக்குற? இல்ல நீங்க தானே பாத்தீங்க, பார்வை ரொம்ப கடுமையா இருக்கு. ஏய் இப்ப நீ இங்க உட்காந்து சாப்பிடுற? முடியாது தம்பி, பார்வை ரொம்ப அக்கடியா இருக்கு. நான் எங்கேயாவது வரப்பு வாக்க ஓரமா உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். அண்ணனுக்கு முந்தி மாதிரி முடியல தம்பி. காலையில 50 இட்லிக்கு மேல செல்லல, மத்தியானம் 80 முட்டையை தாண்ட மாட்டேங்குது. நான் அந்த கவலையில இருக்கேன், இம்சை பண்றியாப்பா. உனக்கு 80 முட்டைங்கிறது அவ்வளவு கொஞ்சமா? ஏய் இப்ப நீங்க சாப்பிடுற? மாட்டியா? சாப்பிட மாட்டேன். ஏய் இங்க பாரு, உன்னை விடவே மாட்டேன். ஒன்னே இன்னைக்கு சாப்பிடா சாப்பிடு சாப்பிடா. யாரும் காப்பாத்த வர மாட்டா. உடனே எங்க பாரு, சாப்பிடுறா சாப்பிடு சாப்பிடு. எங்க ஓடுற? என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? ஹோட்டலுக்குள்ள கபடி விளையாடிக்கிட்டு இருக்காங்களோ, கட்டி போட்டுக்கடா அவனை. அங்க பாருங்க, ஒரு தேவதை வருது. எங்கன்னு பாக்குறீங்க? என்ன தனியா ஆடுது? உயிரை ரசிக்க விடுறா. இதுக்கு மேல தாங்க முடியாதா? ஆமா, நீங்க எங்க இங்க? நானு இன்ஸ்பெக்டரா இருக்கேமா. நானு அவரு அவனா? நீ என்னடா இருந்துக்கிற? கான்ஸ்டபிள். கான்ஸ்டபிளா? சரி இருந்து போ. அவன் கான்ஸ்டபிள்மா. ஆமா, உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணுமே. அம்மா பேசலாமா? பேசலாம். ஆனா அந்த பொடி மட்டும் ஏற்றி எடுத்துட்டு உள்ள இருக்கானே. அந்த பொடி மட்டைய நான் பாத்துக்கிறேன். உள்ள வாங்க. அம்மா செத்தண்டா சுவாமி, செத்தண்டா. அண்ணா நான் போயிட்டு வரேன். தயவுல பக்கி அடிச்சனா வயசுல மூத்தனே. நான் உள்ள போய் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில வந்து உன்கிட்ட சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு அசையப்படாதாமா. அதே நல்ல கிட்ட நான் தெரிஞ்சுட்டு உங்ககிட்ட சொல்லக்கூடாதா? நான் தான் போவேன். நான் தான் போவேன். நான் தான் போவேன். போடா. அப்பா எங்க ஆளக்கானா? அடிவாசம் உள்ள ரோசா, நான் வந்து அணைக்கிற லேசா, பட்டு கண்ணத்துல பதித்த முத்துற போல தருது வேறதா. அடிவாசம் உள்ள ரோசா. எழுந்துடா. பார்த்த மாதிரி இருக்கு. எழுந்துடா. ஐயோ. ஆமா, யாருடா இங்க இன்ஸ்பெக்டர்? நீங்க தான் இன்ஸ்பெக்டர்? அப்ப வெளியே என்னமோ சொன்னீங்க? அதுதான் எங்க ஊர் பவளக்குடி நகரத்துல இன்ஸ்பெக்டர் வேஷம் போட்டமா சொன்னேன் நானு. ஆமா, உன் கூட ஒரு கான்ஸ்டபிள் இருந்தானே, அவன் எங்க? அந்த பிச்சைக்காரனாய் வெளியில தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்குமா. நீ ரோட்ல போற பொண்ணுங்களை பார்த்து கண் அடிக்கிறது, பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற பொண்ணுங்களை பார்த்து கையசைக்கிறது, ஸ்கூலுக்கு போற பொண்ணுங்களை பார்த்து சிரிக்கிறது, இந்த மாதிரி ஆளுகளை பிடிச்சு உள்ள போறதுதான் எங்களை போலீஸா போட்டிருக்கு. நீ என்ன பார்த்தே சைட் அடிக்கிறியா? உன் முகரைக்கு சைட் ஒரு உன்னை எல்லாம் சும்மா விடக்கூடாது. இனி தாங்காதுமா, இனி தாங்காதுமா, இனி தாங்காதுமா, இனி உனக்கு அடி விழுந்தது அக்கா ஆயிட்டனா நானு? எந்திரடா, ஒழுங்க நில்லுடா. கேப்படா, கேப்படுத்து கூட. அந்த வேஸ்டி எடு, முகத்தோட. ஏன் முகத்துல உன் முகத்தை தலை சீவு. உன் முகை சீப்பு வர கேக்குதா? சீவுடா. வழக்கானமே
அண்ணே சீக்கிரம் வாங்கண்ணே. உள்ள போனதுதானே. எவ்வளவு நேரமா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டீங்களா? குடுக்கறேன்டா. சந்தர்ப்பம் தானே. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை நீ பாத்திருக்கவே மாட்டடா. இந்த சந்தோஷமான என்னாச்சு? ஒண்ணு இல்ல, அங்க நடந்த அந்த இடத்தை சிந்திச்சு பாரு. அது எங்கேயோ பிடிக்குது. ஆனா இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சந்தர்ப்பத்தை நீ அனுபவிச்சுன்னு வச்சுக்க, இந்த உலகத்திலே இருக்க மாட்டாடா நீ. இன்னொரு உலகத்துக்கே மூணு